ஓகே கிளாஸ், எனக்கு வந்துட்டு எல்லாமே ஓகேவா இருக்கு. ஓகே குட் குட், ஓகே வெரி குட். ஓகே, ஸோ நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன். உங்க டைம் டியூரேஷன் 4 until 5 minutes. உங்களோட orientasi rakaman only landscape. உங்களோட ட்ரெஸ் கோட் tahap 2 pengucapan awam. உங்களோட ட்ரெஸ் கோட் வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம். சார் நான் ஸ்கூல் டிஷர்ட் போடலாமா சார்? வேண்டாம். நம்ம pengucapan awam செய்ய போறோம். pengucapan awam வந்துட்டு இஸ் பப்ளிக் ஸ்பீக்கிங். உங்க பேச்சை கேட்டு ஒரு 10 பேர் நீங்க சொல்றதுதான் சரின்னு சொல்ல போறாங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ் அட்டையர் வந்துட்டு இம்ப்ரெசிவா இருக்கும். ஓகே, அதுக்குன்னு ரொம்ப அழகாலாம் போட வேண்டாம். உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம், பிளேசர், உங்களோட நேம் டேக், டோட்டலி ஃபைன். ஓகே, கேன் ஹியர் பட் லைக்கிங். ஓகே சார், ஓகே குட். மூணாவதும் நான்காவதும் ஒரே விஷயம் தான். நீங்க எப்படி உங்களை ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு ஆஃப் பாடி, அதாவது உங்க தலையில இருந்து உங்க இடுப்பு அளவுக்கு தான். ஓகே, ரெண்டாவது வந்துட்டு உங்க ஃபுல் பாடியை தெரியற மாரியே வந்துட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா திருப்பியும் சொல்றேன், எல்லாமே லேண்ட்ஸ்கேப்ல தான். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ரெடியா இருங்க. சார் ஜூம் ஓகே. ஸோ ரெடியா இருங்க. ஓகே ஓகே இஸ் ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் தட்டினா வருங்க, இல்லை என்கிட்ட தட்டுங்க. ஓகே குட். ஓகே, ஸோ சாரி டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஓகே, ஸோ வந்துட்டு ஓகே நல்லா கேளுங்க. உங்களோட வீடியோ வந்துட்டு உங்களோட ஆஃப் பாடி இல்ல ஃபுல் பாடி தெரியணும். நீங்க எப்படி உங்க இதை ஆரம்பிப்பீங்கன்னா, உங்களோட ஃபுல் பேர், உங்களோட ஃபுல் நேம். இப்ப என் பேரை கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும், செக்கு சத்யான்னு தெரியும். ஆனா என்னோட ஃபுல் பேர் வந்து சத்யசீலன் அனலக்கி சந்திரன். அப்பா பேரை சேர்த்து சொல்லணும், சத்யசீலன் அனலக்கி சந்திரன். சர்டன் ஷாராட்ல சொல்ல முடியாதவங்க இட்ஸ் ஓகே, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதை அதனை பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்கோலா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட பிரைமரி ஸ்கூல் பேர் வந்துட்டு ஸ்கோலா ஜெனிஸ் kebangsaan Tamil Saint Mary, SJKT. ஸ்கோலா ஜெனிஸ் kebangsaan Tamil Saint Mary Parebunta. ஓகே, ஃபுல்லா சொல்லுங்க, SJKT Saint Mary. நாட் நைஸ். உங்க ஸ்கூலுக்கு நீங்க பெருமை தேடி தரீங்க. ஸோ உங்க ஃபுல் பேரை ஃபுல்லா சொல்லலாம? உங்க ஸ்கூல் பேரை, உங்களுக்கு தானே பெருமை. as usual உங்க தாவுனை நீங்க சொல்லி ஆகணும். ஓகே, இதுல வந்துட்டு நான் ஒரே ஒரு விஷயத்த தம்பா பண்ணிக்கிறேன். ஓகே, என்னதுன்னா, ஓகே நீங்க வீடியோ செய்யறப்ப நீங்க மட்டும் தான் வீடியோல இருக்கணும். உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட டீச்சர்ஸ், உங்களோட சிப்ளிங்ஸ், ஓகே, யாருமே வீடியோக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த 6வது ரொம்ப முக்கியம். இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சோண்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க போனை வந்துட்டு நீங்க லேண்ட்ஸ்கேப் மோட்ல வைக்கும் போது, ஓகே, நீங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னா, யூசிங் பேக் கேமராவில தான் நீங்க வந்துட்டு ஷூட்டிங் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட் கேமரா முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுத்துக்கும் குவாலிட்டி டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ப்ளீஸ் யூஸ் யோர் பேக் கேமரா. ஓகே, மெகா பிக்சல் கொஞ்சம் கூடியா இருக்கும். SJKT காந்தி மெமோரியல். முடிஞ்சா ஃபுல் பேரை சொல்லுங்க, ஸ்கோலா ஜெனிஸ் kebangsaan Tamil. ஓகே, ஸ்கோலா ஜெனிஸ் kebangsaan Tamil. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க வீடியோ ஓகே லேண்ட்ஸ்கேப்ல இருக்கணும், பின்னாடி கேமராவை தான் நீங்க பாய்க்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், உங்க வீடியோல நீங்க அப்படியே கொஞ்ச நேரம் கையை வச்சு பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பட்டன் வரும். என்ன பட்டன்னா, ஆட்டோ எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த எக்ஸ்போஷரை வந்துட்டு நீங்க லாக் பண்ணணும். சார் அப்படின்னா என்ன சார்? நீங்க அந்த எக்ஸ்போஷரை லாக் பண்ணாட்டினா, இப்ப நீங்க உங்க வீடியோல சீலாப்பா ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போயிட்டு நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ண உங்க வீடியோட லைட்டிங் வந்துட்டு டிம் டு பிரைட் இல்ல பிரைட் டு டிம் ஆகும். அதாவது இருட்டுல இருந்து வெளிச்சமா மாறும், வெளிச்சத்துல இருந்து இருட்டா மாறும். வீடியோ குவாலிட்டி அங்க கொஞ்சம் பாதிக்கும். சோ அதனால தான் நீங்க அந்த போனை கொஞ்ச நேரம் அந்த வீடியோல போயிட்டு இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை லாக் பண்ணுங்க. பிரைட்னஸ் நம்ம அங்க செட் பண்ணலாம். ஓகே குட். அது ரெண்டாவது, இப்ப சில போன்ல பாத்தீங்கன்னா ஷேக் ஆன்டி ஷேக் மோட்னு இருக்கும். எஸ், ஆன்டி ஷேக். லிசனா, எக்ஸ்போஷர் ஆன்டி ஷேக் இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி விடுங்க.
ஏன்னா நம்மளுக்குலாம் தெரியும் அந்த ட்ரைபாட்ல தான் நம்ம வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ திடீர்னு அந்த ட்ரைபாட் ஃபேனுக்கோ இல்ல ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஆடுனா கூட ட்ரைபாட் தான் ஆடுமே தவிர உங்களோட வீடியோ ஆடாது. சார் என்கிட்ட ட்ரைபாட் இல்ல சார், என் அப்பா தான் சார் ரெக்கார்ட் பண்ண போறேன். ஓகே ஃபைன் கேன். ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் கையை கொஞ்சம் ஆடும்ல. ஓகே, ஆனா உங்க வீடியோ ஷேக் ஆகாது உங்க போன்ல அந்த ஆன்டி ஷேக் மோட் இருந்துச்சுன்னா. ஓகேவா? சோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க வீடியோ செஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்புறம் ரெக்கார்ட்ல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இருட்டுல இருந்து வெளிச்சமாவும் வீடியோ ஆடி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு மனசு கவலையா இருக்கும். ஏன்னா நான்லாம் வாரம் வீடியோ செய்யறல, எனக்கு தெரியும். ஓகேவா? கடைசியா பேசும்போது தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆடி இருக்கும். திருப்பி உட்காந்து நம்ம எல்லாத்தையும் செய்யணும். ஓகே, so SKT cooling empty shade. Yes sir, how about Vivo phone sir? Vivo phone is a good phone. Like every phone is a good phone. ஓகேவா? every phone is a good phone. அதுக்குன்னு போயிட்டு யாருமே சார் சத்யா சார் சொல்லிட்டாரு அப்பா நீங்க எனக்கு ஐபோன் வாங்கி கொடுங்கன்னு யாருமே என் பேரை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்களா? ஓகேவா? இல்ல சத்யா சார் சொல்லிட்டாரு கேமராலாம் அழகா இருக்கணும், எக்ஸ்போசரை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, அப்புறம் வந்துட்டு ஆன்டி ஷேக் இருக்கணும், இதெல்லாம் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எனக்கு ஐபோன் 17 ப்ரோல தான்ப்பா இருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்பா அம்மாலாம் கடைசியா என்ன தேடுற மாதிரி வச்சுக்காதீங்களேன். ஓகேவா? சோ இருக்கிற போனை வச்சே செய்யுங்க. ஓகே, ஐபோன் 14 மேக் பாத்தீங்களா என்னென்னமோ வருது. நான் சாதாரண ஆண்ட்ராய்ட் போன் தான் இன்னி வரைக்கும் பாய்க்கிறேன். ஓகே, ரிப்பீட் சார். ஷூர் ஐ வில் ரிப்பீட், நோ வரிஸ். ஓகே ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு வீடியோ பத்தி சொல்லிட்டேன். ஓகே, இப்ப நம்மளோட சவுண்ட் சிஸ்டம் வரும். 3 கண்டிஷன் தான். மைக் இருக்கிறவங்க மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ணுங்க, மைக் இல்லாதவங்க நார்மலா ரெக்கார்ட் பண்ணுங்க. சார் என்கிட்ட மைக் இல்ல சார், நான் வந்துட்டு மைக் வாங்கி ரெக்கார்ட் பண்ண போறேன் சார், தயவு செஞ்சு செய்யுங்க. சோ உங்களுக்கு 3 ஆப்ஷனுமே அலோவ். மைக் இருந்தா குட் செய்யுங்க, மைக் இல்ல சார் குட் பரவாயில்ல மைக் இல்லாம செய்யுங்க, மைக் இல்ல சார் நான் வாங்கி செய்ய போறேன் சார், ஓகே நீங்க மைக் வாங்கிட்டு செய்யலாம். ஓகே ஓகே, ஹானர் கேன்சர் எஸ். ஓகே, சாம்சங். ஓகே ஓகே, வால்டோர். வால்டோர் ஸ்கூல் என் ஸ்கூல் கிட்ட தான் கிட்ட. ஓகே, சோ இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோ. மைக். ஓகே, நான் திருப்பியும் இதெல்லாம் சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்க பேரண்ட்ஸை போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஓகேவா? இருக்கிறத வச்சு நம்ம வந்து பெஸ்டா செய்யலாம். ஓகே, நம்மளுக்கு தேவை கான்ஃபிடென்டா இருக்கிற போனை வச்சு நம்ம செய்யலாம். ஓகே ஓகே குட். ஓகே ஓகே, நான் 1 by 1 வரேன். ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு ஓகே இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, சோ நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரா வீடியோனா என்ன சார்? நோ ஃபில்டர்ஸ், நோ அனிமேஷன், நோ டிரான்ஸ்லேஷன். அதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி சொல்றதுன்னா வெறும் கேமரா ஆன் பண்ணிட்டு ரெக்கார்ட் தட்டி விட்டுட்டு போயிடணும். அந்த அப்படி அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் பேக்ரவுண்ட் இதெல்லாம் நான் செஞ்சது இல்லை. ஸோ அதனால எனக்கு அதெல்லாம் தெரியும். ஓகேவா? அப்படின்னு சொல்ல விரும்பல, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா ஏன் நான் ரா மெட்டீரியல் கேட்கறேன்னா ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு டீம் வந்துட்டு எடிட் பண்றப்ப ரா மெட்டீரியலா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவங்க ஒன்னும் நல்லா இது பண்ணுவாங்க. ஓகே ஓகே குட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோ குவாலிட்டி சொல்லிட்டேன், எக்ஸ்போஷர், ஆன்டி ஷேக், மைக் 3 கண்டிஷன் தான். இருந்தா செய்யுங்க, இல்லாட்டினா பரவாயில்ல நார்மல் வாய்ஸ். இல்ல சார் வாங்கி செய்ய போறேன் கேன். உங்க போன் மாடலும் இருக்கிற மாடலை வச்சு செய்யுங்க. ஐபோன் ப்ரோ மேக்ஸுக்கு என்னைய வந்துட்டு ஐகோனா மாத்திராதீங்க. ஓகேவா? ஓகே குட் சார். சார் இன்ஃபினிக்ஸ் சார், நானும் இன்ஃபினிக்ஸ் கேங் தான், என்னோட போனும் இன்ஃபினிக்ஸ் தான், என்னோட டேப்பும் இன்ஃபினிக்ஸ் தான். ஓகேவா? என்ன படப்படன்னு சூடாயிரும். ஓகே குட். ஓகே, சோ அது சொல்லியாச்சு. ஃபில்டர் இல்ல, அனிமேஷன் இல்ல, டிரான்ஸ்லேஷன் இல்ல, ரா மெட்டீரியல். ஓகே ஓகே குட். நம்பர் 10 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ரக்காமான் இஸ் a single shot. ரக்காமான் இஸ் a single shot. திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், சிங்கிள் ஷாட்னா என்னதுன்னா கேமரா ஒன்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பட்டனை தட்டிட்டீங்கன்னா A to Z முடிச்சிடணும். சார் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் சார், திடீர்னு வந்துட்டு எனக்கு வந்துட்டு எக்கல் வந்துருச்சு சார், நான் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி செய்யறேன் சார். முடியாது, நீங்க திருப்பியும் செய்யணும். என்ன சார் இப்படி சொல்றீங்களா சார், பாவமா இல்லையா? நான் ஏன் பண்றது, எனக்கும் அதே நிலைமை தான். சரியா? இப்படித்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு பார்த்தா பள்ளி கத்தம் இல்லையா? பள்ளி கத்தம் இல்ல, அப்பதான் கடைசியா செக்கான் திரும்ப காசு துப்பா மீன் துப்பான்னு சொல்றத மோட்டர்ல வேகமா போவானுங்க.
வேற வழியே இல்ல. ஒரு போத்தல தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு திருப்பியும் செய்வேன். ஓகேவா? சோ இதுதான். ஓகே, சோ இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும். உங்க இடத்த நீங்க செட் பண்ணணும். உங்க இடத்த செட் பண்ணணும். அப்படியே உங்க இடத்த சுத்தி சுத்தி நீங்க பாக்கணும். எத்தனை மணிக்கு இவங்க எல்லாம் மோட்டர்ல போறாங்க, காடி எல்லாம் எத்தனை மணிக்கு மூவ் ஆகுது, எத்தனை மணிக்கு பள்ளி சத்தம் கொடுக்குது, எத்தனை மணிக்கு வந்து வீட்டு முன்னுக்கு காக்கா வருது, குருவி வருது, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். சார் இதெல்லாம் என்னால நோட் பண்ணவே முடியாது சார், என்ன சார் பண்றது? நேரா உங்களோட இடத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போங்க. உங்க ஸ்கூல் லைப்ரரி இல்லைன்னா வந்துட்டு பப்ளிக் லைப்ரரி இருக்குல்ல, அங்க போயிட்டு நீங்க தாராளமா செய்யலாம். ஓகே, அங்க போயிட்டு நீங்க தாராளமா செய்யலாம். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் 1 by 1 வரேன். ஓகே, சோ நல்லா ஞாபகம், உங்க லொகேஷனை நீங்க தான் செட் பண்ணணும். மேக் ஷூர் நோ நாய்ஸ், சத்தமே இருக்கக்கூடாது, முடிஞ்சா அமைதியா இருக்கணும். ஓகே, ரெண்டாவது உங்க லைட்டிங்க பாத்துக்கோங்க. யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி ஸ்பேக் போடுறீங்களோ, நீங்க ட்ரைபாட் பாய்க்கும் போது என்ன சொல்லுவாங்க, அந்த ரிங் ட்ரைபாட், அது வெளிச்சம் வருமே. ஓகே, சோ உங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும். சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சார் இதெல்லாம் எப்படி சார் ஒரே டேக்ல நான் செய்யறது? ஒரே டேக்ல செய்யறது வந்துட்டு என்னாலும் முடியாது. யாராலும் முடிஞ்சா நீங்க சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெய்லி ட்ரெயின் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்க கேமரா ஒரு நாளைக்கு ஒரு கேமரா எடுத்து வச்சுக்கிட்டே பேசுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்போஷர், ஆன்டி ஷேக், உங்க ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஓ இந்த இடத்துல லைட் டிம் ஆகுது, ஓ இந்த இடத்துல சத்தம் கேக்குது. சோ அதெல்லாம் நீங்களாம் செட் பண்ணணும். யூ கேன் ரிஃபர் யூடியூப், இல்லைன்னா அட்மினை கூட நீங்க கேட்கலாம். ஓகே, குட். ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு நான் திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் ஒரு ருமுசான் மாதிரி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, நீங்க எல்லாம் துவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் 4, 5, 6. ஓகே, உங்களோட pertandingan பேரு pengucapan awam, public speaking. டைம் 4 ல இருந்து 5 நிமிஷம் தான். 4 to 5 minutes only. ஓகே, ரெண்டு முக்கியமான விஷயத்தை நீங்க பாத்துக்கணும். உங்க வீடியோ, உங்களோட ஆடியோ. வீடியோ செட் பண்றப்ப எக்ஸ்போஷர், ஆன்டி ஷேக் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது உங்களோட மைக் இருந்தா மைக் போட்டு பேசுங்க. மைக் இல்லைன்னா பரவாயில்ல, என் குரல் மாதிரி நல்ல சத்தமா பேசுங்க. சார் மைக் இல்ல சார், நான் வாங்கி செய்ய போறேன் சார். கேன். ஓகே, குட். இவ்வளவுதான். சோ இதுதான் பேசிக் செட்டப். ஓகே, குட். அந்தாண்ட உங்க வீடியோ வந்துட்டு ஜஸ்ட் சிங்கிள் ஷாட். ஒரு வாட்டி நீங்க ரக்காம் தட்டிட்டீங்கன்னா நோ பாஸ், நோ ஸ்டாப். சார் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு எக்கில் வந்துருச்சு சார். பேசிக்கிட்டே இருந்தா பள்ளி சத்தம் போட்டுருச்சு சார். பேசிக்கிட்டே இருந்தா எங்க அம்மா கதவு திறந்துட்டாங்க சார். இதெல்லாம் நீங்க தான் செட் பண்ணணும். எப்படி சார் செட் பண்றது? டிப்ஸ் தாங்க சார். வெரி சிம்பிள். உங்க கேமரா ஆன் பண்ணிட்டு ஸ்கிரிப்டை வச்சுட்டு படிங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு. உங்க பேரண்ட்ஸ் அலர்ட் ஆவாங்க, பையன் வந்துட்டு ரெக்கார்டிங் பண்ண போறான், சோ நம்மளோட டைம் மூவ்மெண்ட் குறைச்சிக்கணும். ஓகேவா? சோ நீங்களும் வந்து உங்க நெய்பர்ட்ட எல்லாம் சொல்லிடலாம், அண்ணா இந்த மாதிரி எனக்கு இந்த வாரம் நான் ரெக்கார்டிங் செய்ய போறேன், இந்த காடி கொஞ்சம் சாத்திருங்கண்ணே, மோட்டர் கொஞ்சம் சாத்திருங்கண்ணே. கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம யாருக்கிட்டயுமே பொலைட்டா பேசணும்னா அவங்க நம்மள்ட்ட உதவி செய்வாங்க. ஓகேவா? கேட்டா தான் கிடைக்கும், கேட்காட்டா எதுவுமே கிடைக்காது. முயற்சி செய்யணும். ஓகே, குட். ஓகே, சோ இதெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, குட். உங்களோட வீடியோ must be raw material. raw material என்ன சார்? no filters, no animation, no background. நான் background என்ன மீனிங் பண்றேன்னா, வீடியோல பாத்தீங்கன்னா சொந்தமா வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம சொந்தமா எடிட் பண்ணலாம்ல, நோ அதெல்லாம் முடியாது. ஜஸ்ட் ரா மெட்டீரியலை அந்தா பண்ணுங்க. அதே டைம் உங்க வீடியோல நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. சார் எங்க அப்பா வந்து பக்கத்துல நிக்கிறாரு, அம்மா நிக்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, வேண்டாம். ஓகே, என் டீச்சர்ஸ் வந்து எனக்கு கைட் பண்ண போறாங்க சார், கேனாட். பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங்கோட மோட்டிவ் என்னன்னா, நாளைய தலைவரே நீங்க தான், நாளையோட பொமிம்பே நீங்க தான். ஸ்கூல்ல கேட்டிருப்பீங்களா இந்த வார்த்தை, pemimpin kecil. pemimpin kecil, யார் pengawas, ketua pengawas, penolong darjah, ketua penolong darjah, ketua darjah PRS, PSS, இவங்கெல்லாம் வந்துட்டு pemimpin kecil. அப்ப நீங்க ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும் போது பப்ளிக்கா ஸ்பீக் பண்றீங்க, உங்க பாயிண்ட்ஸ் வந்துட்டு 10 பேர் மனசுல ஆழமா பதியணும். சோ யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட். அதுக்கு ஃபர்ஸ்டா உங்க அட்டையர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சார் நான் ரெக்கார்ட் தானே சார் பண்றேன், நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாமா சார்? போட்டுக்கலாம்.
டேர்னு ஷார்ட்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ராப்பரா ஃபுல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டை, பிளேசர், நேம் டேக். சார் யூனிஃபார்ம் இருக்கு சார், பிளேசர் இல்ல, நேம் டேக் டை இல்ல, போரோ பண்ணுங்க, தயவு செஞ்சு போரோ பண்ணுங்க, காசு கொடுத்து வாங்காதீங்க. ஓகேவா சார்? இல்ல சார் போரோ பிடிக்கல, எங்க அப்பா என்னை வாங்க சொல்லிட்டா சார். கேன் இதெல்லாம் வந்துட்டு டி காலாக்கன், அதாவது தமிழ்ல வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா வரவேற்கிறோம், கட்டாயப்படுத்தல. ஓகேவா? டி காலாக்கான சோ பிளேசர் போட்டுக்கலாம். இதெல்லாம் பாக்குறது நம்மளுக்கே வந்து நம்மள பார்க்க வந்துட்டு ஒரு ஒரு மிம்பெயின் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? எஸ், அந்த கோட்டை போட்டுட்டாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கான்பிடென்ட் வந்துடும். உண்மையா தான் சொல்றேன், நீங்க நம்ம ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கோட்டை போட்டுட்டாலே இல்ல பிளேசரை போட்டு டாய போட்டு அந்த டாய் பின்ன போட்ட கையோட உங்களை போய் நீங்க கண்ணாடியில் போய் பாருங்களேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்களே ஆசைப்படுவீங்க, நம்ம எப்படியாவது இந்த வேலைக்கு பூந்துடணும்னு. ஓகேவா? நான் அப்படித்தான் நான் டீச்சிங்ல போகும் போது ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வியூ போகும்போது அப்படிதான் இருந்தேன். ஓகே, என்ன நானே பார்த்துட்டு பார்க்க நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்க, டீச்சிங் வேலை கிடைச்சிருச்சு. ஓகே சார், ஹவு டு டு என்டி ஷேக் சார், மேல அந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அதான் சொல்றேன், ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ். ஓகே, அதெல்லாம் தான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். சோ நோ ஃபில்டர்ஸ், சிங்கிள் ஷாட். ஓகே, அவ்வளவுதான். சோ இப்ப நான் உங்களுக்கு டைம் தரேன், ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இது சம்பந்தமா தான் கேளுங்க, என்ன தாஜோன்னு கேட்காதீங்க, இதெல்லாம் கேட்காதீங்க. ஓகேவா? சோ உங்களோட ட்ரெஸ் கோட் உங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. How about West? Yes, West can. Sir, can walk. Can walk. பப்ளிக் ஸ்பீக்கிங் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஹேண்ட் மூவ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் மூவ்மெண்ட் அதுக்குன்னு அப்படியே சில மாரி நிற்க முடியாதுல்ல, கொஞ்சம் நம்ம இப்படி மூவ் பண்ணலாம். ஆனா ரொம்ப இதா தெரியக்கூடாது, ஏன்னா நம்ம 4 to 5 மினிட்ஸ்ல அப்படியே நின்று பேச முடியாது, கால் வலி எடுத்துரும். ஒருவேளை எனக்கு வயசாச்சு கூட எனக்கு வலிக்குது, நீங்களாம் யங் பீப்புள்ஸ் உங்களுக்கு தான் வலிக்காது. ஜஸ்ட் மூவ் பண்ணலாம் சின்னதா. ஓகே ஓகே குட் சார். பிளேசர் கம்பல்சரி, இதெல்லாம் கம்பல்சரி இல்ல, பிளேசர் நாட் கம்பல்சரியா, பட் டி காலாக்கன். ஓகே, எல்லா ஸ்கூல்லயும் கண்டிப்பா பிளேசர் வச்சிருப்பாங்க. சோ நீங்க பிஞ்சா போய்க்கலாம். எஸ், ஹேண்ட் மூவ்மெண்ட் கேன், ஹேண்ட் மூவ்மெண்ட் கேன். சார் ஸ்கிரிப்டா, ஸ்கிரிப்ட் நான் அப்புறம் தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் ஹேண்ட் ஷேக், எஸ் கேன். சார் இன்னும் ரெக்கார்டிங்கா? So can we do the, where can we do the recording? Recording வந்துட்டு make sure உங்களோட சரௌண்டிங்ஸ் அமைதியா இருக்கணும். உங்களோட சரௌண்டிங்ஸ் வந்துட்டு அமைதியா இருக்கணும். சார் என் வீட்டுல சத்தமா இருக்கும் சார், என் வீட்லயும் தான் சத்தமா இருக்கும். பாக்கியலட்சுமி ஓடும், முத்து, வாட் எவர் எல்லா படமும் ஓடும். ஓகேவா? ஒண்ணு வந்துட்டு டிவி அடைச்சிருக்க இல்லையா சார்? வாய்ப்பே இல்ல. உங்க ஸ்கூல் லைப்ரரி இல்ல பப்ளிக் லைப்ரரி கேன், ஸ்கூல் லைப்ரரி பப்ளிக் லைப்ரரி கேன். என்னைய கேட்டா நீங்க பப்ளிக் லைப்ரரி போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அங்க வந்துட்டு அந்த புகாவா இருப்பாரு, கண்டிப்பா ஒரு புகாவா ஐசிடி இருப்பாங்க, அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கு தெரியும், திடீர்னு வந்து அவங்க வந்துட்டு உங்களுக்கு லைட்டிங் சிஸ்டம் பிஞ்சாம் பண்ணலாம், இந்த பின்னாடி லைட் வைப்பாங்களே லைட்டிங் சிஸ்டம் பிஞ்சாம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு பேரு தான் வந்துட்டு மம்பினா ஹுபுங்கன், சோசியலைசிங். நம்ம வந்துட்டு சோசியலைஸ் பண்ணணும், நம்ம வந்துட்டு நல்ல பேர் கூட சோசியலைஸ் பண்ணணும். நம்மளோட நல்ல நிலைமையில சோசியலைஸ் பண்ணா தான் நம்மளுக்கு அந்த ஸ்கில்ஸ் தெரியும். ஓகே, சோ கிளாஸ், சோ நோ क्वेश्चंस, நோ क्वेश्चंस, ரைட்? ஓகே, தாஜோன் அப்புறம் சொல்லிட்டேன்யா, தாஜோன் அப்புறம் சொல்றேன். ஹோல்டிங் மைக் போலையா சார்? முடிஞ்சா எஸ், இஸ் a good question. மைக் முடிஞ்சா மைக் வந்துட்டு பின் இல்லைன்னா பட்டன் ஹோல்ட் பண்ணி பேசுறது இஸ் நாட். ஏன்னா நீங்க இப்படியே புடிச்சுக்கிட்டு பேசும்போது உங்க ஒரு கை தான் வேலை செய்யும். சோ இட்ஸ் நாட், நல்லா இருக்காது. ஓகேவா? சோ முடிஞ்சா அந்த பிடிக்கிற மைக்கா தான் ஸ்டாண்டு மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி வாங்கிருங்க. இல்லைன்னா இதெல்லாம் உங்க ஸ்கூல்ல கிடைக்கும். பாத்தீங்களா எவ்வளவு பேர் கேட்கறீங்கன்னு? இதெல்லாம் பப்ளிக் லைப்ரரியில கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான், ரெக்கார்டிங்னாலே பப்ளிக் லைப்ரரி போயிடுவானுங்க. ஓகேவா? பப்ளிக் லைப்ரரியில எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எஸ் சார், வி வெஸ்ட் பிளேசர், வெஸ்ட் பிளேசர், வெஸ்ட் பிளேசர், கோட், எனிதிங் கேன். ஆனா ஸ்கூலோட மாதிரி தான் இருக்கணும். இப்ப எஸ், இட்ஸ் a good question. இப்ப பிஎஸ்எஸ் பாத்தீங்கன்னா மெரூன், பிஎஸ்எஸ் பாத்தீங்கன்னா மெரூன் போடுவாங்க, பிஆர்எஸ் பாத்தீங்கன்னா பர்பிள் போடுவாங்க. கேன், ஆஃப் கோர்ஸ் கேன். ஓகேவா? ஓகே சார், கேன் மூவ், எஸ் கேன். ப்ளீஸ் சஜஸ்ட் டைப் ஆஃப் மைக். மைக் வந்துட்டு எனி டைப் ஆஃப் மைக் கேன். ஆனா
ஒரே ஒரு ஃபியூச்சர் மட்டும் உங்க மைக்ல இருக்கணும். அந்த எக்கோ சிஸ்டம் வந்துட்டு அது கட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, குட். ஓகே, குட். காயா முக்கா, எஸ், கேன். ஓகே, குட். சோ நோ क्वेश्चंस. ஓகே, பிரதர் அந்த இது தொடருங்க. அந்த போஸ்ட் புங்குசாவாங்க. யா, எஸ். இது கிளியரா தெரியுதா? ஓகே, ஓகே, ஓகே. இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்டா நீங்க புரிஞ்சுக்கணும். Pengucapan awamnya என்னதுன்னா, membantu pengucap secara berkesan, memberi penekanan pada maksud dan memastikan ketepatan fakta. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டம். பப்ளிக் ஸ்பீக்கிங்னா என்னதுன்னா, உங்களுக்கு ஒரு தாஜோ கொடுத்துருவாங்க. அந்த தாஜோவை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஆடியன்ஸ் கிட்ட நீங்க புரிஞ்ச விஷயத்த போயிட்டு ஆடியன்ஸும் புரிஞ்சுக்கணும். சொல்றது புரியுதா? ஓகே, நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க. பப்ளிக் ஸ்பீக்கரோட மோட்டிவ் என்னதுன்னா, உங்களுக்கு கிடைக்கிற தாஜோவை, இதெல்லாம் நான் அப்புறம் 1 by 1 வரேன். உங்களுக்கு கிடைக்கிற தாஜோவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சார் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? தாஜோவை படிங்க. அந்த தாஜோவோட கண்டோகான் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த தாஜோல நம்ம இதை பத்தி தான் பேச போறோம். சோ இத வந்துட்டு நம்ம பேசுறது எப்படி மக்களுக்கு புரியும், அதை நீங்க யோசிக்கணும். அது நான் யோசிக்க முடியாது, நீங்க யோசிக்கணும். அதான் சொல்றேன்ல, நீங்களாம் அடுத்த தலைவர்கள். சோ இப்ப நீங்களும் நானும் ஒரே விஷயத்த தான் பேச போறேன். சோ உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி. நீ பேசுறத மக்கள் கேட்க போறாங்களா இல்ல நான் பேசுறத மக்கள் கேட்க போறாங்கன்னா? சோ நம்ம ஸ்பீச் வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். சோ நம்மளோட அந்த கான்பிடன்ஸ், pengucapan awamோட ஃபர்ஸ்ட் இதே வந்துட்டு உங்களோட கான்பிடன்ஸ். தெரியுதோ தெரியலையோ சொல்லணும். திடீர்னு வந்துட்டு நீங்க நாளைக்கு வந்துட்டு ஒரு லீடர் ஆயிட்டீங்க, பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு இருமல் வந்துருச்சு. எப்படி? இல்ல என்னால முடியல, என்ன இருமல் வந்துருச்சு, அழுதுகிட்டே போக முடியாது. எதுவுமே நடக்காத மாதிரி பட்டுன்னு ஃப்ளோல ஓடும். ஓகே, இதுதான் pengucapanோட இது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட், எஸ், இந்த 8 ஸ்டெப் இருந்தா தான் உங்களால முடியும். ஃபர்ஸ்ட் திங், kawal gementar, bina kekuatan mental dan keyakinan diri. Kekuatan mental, kawal gementar. Gementarனா பதற்றம். பதற்றம்னா எப்படின்னா, selamat sejahtera, saya nama SJKT Mahatma Gandhi. முடிஞ்சிருச்சு. Selamat sejahtera, saya nama SJKT Mahatma Gandhi. முடிஞ்சிருச்சு. எல்லாம் எழுஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. சார் ஜூம் எப்படி ஃபார்மட்டை காண்போமே. ஓகே, சோ நல்லா கேட்டுக்கோங்க. காவால் குமந்தா, உங்க பதற்றத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி? வாய்ஸ். இப்ப எனக்கு கூட இங்க பேசும்போது பதட்டமா தான் இருக்கு, ஆனா காமிச்சுக்காத தான் பேசுறேன். எப்படின்னா கான்பிடென்டா பேசுறோம். ஓகே, தப்பு பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனா ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாட்டி செய்ய போறீங்க, நீங்க வந்துட்டு நிறைய ட்ரெயின் பண்ணணும். த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ட்ரைனிங் என்ன தெரியுமா? இங்க சொல்லலாமா? நம்மளோட வாஷ்ரூம் தான். நம்மளோட வாஷ்ரூம் பாத்ரூம் தான். ஷவரை தட்டி விட்டு வால்ல இப்படி கைய வச்சுட்டு நம்ம என்னென்ன பேசுறோம்னு நினைக்கிறோமோ பேசலாம். ஓகேவா? ஏன்னா அங்கதான் நம்மளுக்கு கான்பிடென்டே வரும். ஓகே, ஏன்னா அங்கதான் நம்ம தனியா இருக்கோம். நம்மளோட இது ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், தாலி லேஹர் கேன். ஓகே, குட். அல்லாமா சார், மாத்தி சார். ஓகே, சோ நம்மளுக்கு பதற்றமே இருக்கக்கூடாது. சார் நான் ரொம்ப பதறுவேன் சார், கதறுவேன் சார். ட்ரெயின் பண்ணுங்க, வீட்டுல போய் பேசுங்க, தைரியமா பேசுறோம். இதே வந்து அந்த தைரியம். ஸ்கிரிப்ட ஆஃப் ஆல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்க ஸ்கிரிப்ட ஆஃப் ஆல் பண்ணணும். ஒரு பிழை இருக்கக்கூடாது. நீங்க திடீர்னு ஓகே பட சத்துஹாரி கொஞ்சம் கேப் எடுத்து தான் அடுத்தது சொல்றீங்க, பிரச்சனை இல்லை. அதுதான் உங்க கிளமஹான். அதைத்தான் வந்துட்டு நீங்க பாலிஷ் பண்ணணும். எப்படி? டெய்லி ட்ரெயின் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு உங்க மைண்ட்ல வந்து அப்படியே ஆஃப் ஆல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட ஸ்கிரிப்ட் 100% உங்க மைண்ட்ல இருக்கணும். அது இருந்தா தான் இந்த 8 ஸ்டெப் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, அனாலிசிஸ் ஆடியன்ஸ், kenali profile dan keperluan pendengar Anda. இப்ப நீங்க பேச போறதெல்லாம் கேட்கறது யாரு தெரியுமா? டீம் கேட்கும், ஜூரி கேட்பாங்க. ஜூரினா யாருன்னா ஜட்ஜ்.
சோ நீங்க எப்படிப்பட்ட பாஷா பாய்க்கணும்னா அஃப்கோர்ஸ் பாஷா மலாயு பாக்கு. சார் பாஷா மலாயு பாக்குனா என்ன சார்? இந்த வேர்ட்ஸை எழுதிக்கோங்க. Dewan Bahasa dan Pustaka. நான் சொல்ற வேர்ட்ஸை எழுதிக்கோங்க. Dewan Bahasa dan Pustaka. Dewan Bahasa dan Pustaka. ஏன்னா எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட யாரு குரு ஏஐயா குரு ஏஐ இதுக்கப்புறம் தூங்குன மாதிரி தான். குரு ஏஐ, சேட் ஜிபிடி, நம்ம கூகுள் அங்கிள், அப்புறம் நம்ம ஜெமினி, அப்புறம் வாட் எவர் ஏஐ எல்லாம் இருக்கோ. எஸ் இங்க ஒருத்தர் கேட்டாரு ஸ்ரீ, கேன் ஐ யூஸ் ஏஐ? பண்ண முடியும்னு என்னால சொல்ல முடியாது, பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? உங்களோட திறமை. ஆனா நீங்க ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா ஜட்ஜுக்கு தெரிஞ்சிடும். எஸ், ஏன்னா ஜட்ஜ் எல்லாமே டீச்சர்ஸ் அந்த எஜுகேஷன் சைட்ல தானே இருக்காங்க. ஸோ நான் போய் சொல்ல ஆஸ் எ டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஒரு எஸ்ஐ கொடுத்தாலும் இல்ல ஒரு மேத்ஸ் இல்லை வாட் எவர் கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் அவரை வந்துட்டு ரெண்டாக்கான் பண்ணல, பையனுங்களோட நாலேஜ் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதான் சொல்றேன் ரெண்டாக்கான் பண்ணல, ஏன்னா அந்த பையனை நான் டெய்லி பாக்குறேன், பேசுறேன், பழகுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிடும். சார் அப்ப புது பையனா இருந்தா சார் எப்படி சார்? ஒரு 4-5 கேள்வி தான் கேட்பேன். அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க, உன் கூட்டாளி எல்லாம் யாரு, அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் டிப்ஸ். டீச்சர்ஸுக்கு மட்டும் அது வந்துட்டு காட் கிஃப்ட்லா, நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, சோ வந்துட்டு எஸ் நீங்க இதெல்லாம் பாய்க்கலாம். ஆனா உங்களோட அந்த பங்குச்சாப்பான் அவாம் நீங்க உங்க கைப்பட எழுதணும். உங்க கைப்பட எழுதுங்க. எழுதி உங்களோட மலாய் டீச்சர் இருக்காங்களே பாஷா மலாய் சேகு, அவங்கள்ட்ட போய் கொடுங்க. இல்ல குரு ஏஐட்ட கேளுங்க. இல்ல மைண்ட் ஆப்ஸ்ல தான் டீச்சர்ஸ் இருக்காங்களே, கேட்டு கரெக்ஷன் பண்ணி இது பண்ணுங்க. ஓகே, ஏன்னா உங்க ஆடியன்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ். அப்ப பாஷா மலாயு குவாட்டா இருக்கணும். நல்ல நல்ல வார்த்தையா பாயுங்க. அந்த டேவான் பாஷாட புஸ்தகான்னு சொன்னல அந்த வார்த்தையெல்லாம் போய் பாயுங்க. ஓகே, நான் இப்போ ஒரு டிப்ஸ் தரேன். நம்ம penanda wacana பாய்ப்போல, penanda wacana akhir sekali ko, penanda wacana akhir sekali ko tuntasnya, akhir sekali tuntasnya. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரண்ட் போய் கண்டுபிடிங்க. இதை நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. akhir sekali tuntasnya ரெண்டுமே வந்துட்டு கடைசியில நம்ம என்ன சொல்ல வரோம், ஓகேவா? அந்த மீனிங் தான், ஆனா ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும். இத போயிட்டு உங்க பிஏ மாத்தியாட்ட கேளுங்க. ஓகேவா? உங்க பிஏ மாத்தியாட்ட கேளுங்க. ஆஹேஸ் காலி துன்தாஸ்யம். சோ சில பொம்பாஸ்டிக் வேர்ட் பாருங்க. பொம்பாஸ்டிக்னா என்ன சார், பூம் வைக்கணுமா சார்? இல்ல, அந்த வார்த்தையை கேட்டாலே வந்துட்டு வாவ், இந்த பையனுக்கு இந்த வார்த்தை தெரியுது, குட்லா, அந்த மாதிரி ஆடியன்ஸ் சொல்லணும். ஓகேவா? அந்த மாதிரி ஆடியன்ஸ் சொல்லணும். ஓகே, எஸ், secara kesimpulannya ஓகே. சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, kumpul bahan. Yes, cari rujukan fakta dan sumber yang sahih. இது உங்க pengucapan awamல இருந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க, நீங்க ஒரு பெஸ்ட் லீடரா வந்துருவீங்க. பெஸ்ட் லீடரா வந்துருவீங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்க டைட்டில்ல வந்துட்டு இப்ப நான் அப்புறமா ஒரு சொந்த காய்ப்பேன், peranan ibu bapa dalam kecemerlangan murid. அதாவது அப்பா அம்மாவோட கான்ட்ரிபியூஷன். அப்ப இந்த கும்பல் பகான் சொல்லும் போது இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே அப்பா அம்மா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் அப்ப ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணா வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு நல்லா வருவாங்க. எஸ், அப்கோர்ஸ், எவிடன்ஸ் எவிடன்ஸ். என் பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி தான் சார் செய்யறாங்க, எழுத்த வீட்டுல அந்த அண்ணா அப்படிதான் செய்யறாரு. அந்த மாதிரிலாம் முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக் டாட்டா, ஸ்டாட்டிஸ்டிக் டாட்டா அது வேணும். அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நியூஸ் பேப்பர், ஆர்டிக்கல். இதுக்கும் நான் டிப்ஸ் தரேன். உங்க ஸ்கூல் பெஜாபாட் குள்ள போங்க. உங்க ஸ்கூல் பெஜாபாட் இல்லைன்னா பப்ளிக் லைப்ரரி. ஸ்கூல் பெஜாபாட் பப்ளிக் லைப்ரரி குள்ள போங்க. டேவான் மஷாரக்காட், டேவான் மஷாரக்காட், டேவான் ராயாட்னு இருக்கும். ஓகேவா? எஸ், தம்சில் வெரி குட். டேவான் ராயாட்னு 2 புக் இருக்கும். அந்த 2 புக்கை வாங்கி படிங்க. பழைய புக்கா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கி படிங்க. யார் சொல்லுங்க, அந்த புக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க பெர்னர்பித்தான் டேவான் பாஷாண்டா புஸ்தகம். அதுல இருக்கிற ஒவ்வொரு மலாய் வேர்ட்ஸும் நம்ம எஸ்ஏக்கோ உச்சாப்பா அவாம்போ பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்து மலாய்க்காரங்களே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. வாவ், உன் மலாய் என்ன இவ்வளவு குவாட்டா இருக்கு. எஸ், உண்மையா தான் சொல்றேன்.
ஓகே, ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு டேவான் பாசா டான் புஸ்தகாவோட இது. ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின் சார். புக்கு, வாட் புக் சார்? டேவான் மஷாரக்காட், டேவான் ராயாட், டேவான் மஷாரக்காட், டேவான் ராயாட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சார் நான் நாளைக்கு வாங்கி படிச்சா அடுத்த நாள் 12,000 சார். ஆக மாட்டீங்க சார். படிக்கணும். எப்படி படிக்கணும்னா படிங்க, படிச்சுட்டு ஓகே உங்க தாஜோக்கு ஓகே இந்த பாயிண்ட்ஸ் என்னால எடுக்க முடியுமா? எஸ் எடுக்கலாம். அப்ப pengucapan awamuக்கு நீங்க எப்படி தம்மா சொல்லணும்? Menurut Dewan Masyarakat, menurut majalah Dewan Masyarakat keluaran 2026. Menurut Dewan Masyarakat keluaran 2026 menyatakan bahawa ibu bapa yang sering menolong anak-anak dalam kerja rumah membawa kecemerlangan dalam bidang akademik. அப்ப நீங்க அந்த ஆயாட்ட சொல்லும் போது ஜட்ஜுக்கு என்ன தெரியுமா தெரியும்? ஓ இந்த பையன் டேவான் மஷாரக்காட் புக்கை படிக்கிறான். ஒருவேளை ஜட்ஜ் அந்த புக்கு படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமே, இல்லைன்னா அவங்க கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. உண்மையா இந்த பையன் இந்த புக்ல இது வந்திருக்கா? அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ். ஓகே சார், ப்ளீஸ் ரிப்பீட் சார். ஃபர்ஸ்ட் டு சிறந்த ரிப்பீட்னா சார். ஓகே, என்னமோ கேக்குறீங்க. Mlay in English sir. Mlay. Okay, அண்ணா I ask one question. Yes, கேளுங்க நான் பொறுமையா வரேன். Okay. Sir, can you resend the book name? Dewan Masyarakat. Okay? அது ஒரு அருமையான புக். நான் Form 5 அப்பலாம் அந்த புக்கு தான் வாங்கி படிச்சேன். பெருமைக்கு சொல்லல. அந்த புக்கு வாங்கி படிச்சு தான் எனக்கு SPMல என்னோட ஒரே ஒரு பாடம் தான் A+. அதுவும் பாஷா மலாய் மட்டும் தான். ஒரு 5A எடுத்தேன், அதுல BM மட்டும் A+. ஸோ என்னோட SPM ரிசல்ட்டை நான் கொஞ்சம் பெருமையா சொல்லிக்குவேன் ஆளுங்கள்ட்ட. ஏன்னா BMல A+. உங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா நான் வந்துட்டு அந்த டேவான் மஷாரக்காட் புக் வாங்கி தான் படிப்பேன். மாசம் வாங்கிட்டு அண்டர்லைன் பண்ணுவேன். ஓ இதை நம்ம பரீட்சைக்கு பாய்க்கலாம், ஓ இதெல்லாம் பரீட்சைக்கு அதை அப்படியே எடுத்து ஒரு தாள்ல எழுதி வச்சுக்குவேன். தாள்ல எழுதி வச்சுட்டு டெய்லி நான் அதை ஆஃப் பண்ணுவேன். நீங்களும் இப்ப அதை தான் செய்ய போறீங்க. ஓகே, 4வது சுசுன் ஐடியா. ஓகே, சுசுன் ஐடியா நான் அப்புறமேல உங்களுக்கு சொந்தோட காமிக்கிறேன். ஓகே, நம்பர் 5. Okey, rancang pengenalan. Gunakan hook yang mampu menawan minat. அப்படின்னா என்னது? ஹூக்னா என்ன சார்? ஹூக்கு தானே சார்? ஹூக்கு தெரியும் சார். அதை வச்சு நான் கூட்டாளி குத்துவேன் சார். அந்த ஹூக் இல்லையா? இது வந்துட்டு சார், do we need school shoe? Yes. Okay, Dewan Masyarakat. வாய் வரும். Okay, Dewan Masyarakat. Okay. சார் நம்ம முயற்சி என்னதியா என்னமோ சொல்லியிருக்கியா? ஓகே சார், கோட் போட் ஆகணுமா? இருங்க நான் அப்புறம் எல்லாமே ஒன் மோட் இதா சொல்றேன். ஓகே, சோ ரஞ்சாங் pengenalan ஹூக். ஓகே, இப்ப as usual நீங்க எப்படி சொல்லுவீங்க? வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து ஹார்மாட் பண்ணுவீங்க. ஹார்மாட் ஆடியன்ஸ் சொல்லி எப்படின்னா selamat sejahtera kepada para hadirin அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா? எஸ், அதெல்லாம் வந்துட்டு pengenalan தான். pengenalan இந்த ஹூக் சொல்லும் போது உங்க ஆயாட். ஓகே, இதை வந்துட்டு எப்படி தெரியுமா சொல்லலாம்? இந்த பாங்கா ஓ பாங்கா kenapa engkau kurus அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாங்கா ஓ பாங்கா பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அந்த பாட்டை பாடுறேன் கேளுங்க. ஓகே, பாங்கா ஓ பாங்கா kenapa engkau kurus macam mana aku tak kurus ikan tak mau timbul. அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? எஸ். நான் திருப்பிய பாடுறேன். Bangau oh bangau kenapa engkau kurus macam mana aku tak kurus ikan tak mau timbul. Okay? Yes, from Upin. Okay, அந்த பாட்டோட மீனிங் என்னது? அந்த பாட்டோட மீனிங் என்ன சொல்லுங்க பாப்போம். இன் Upin Ipina. வேற மாதிரி தம்பி நீங்க. அந்த பாட்டோட மீனிங் என்னது? நான் ஊப்பி நிப்பின்னு பாக்குற வயசையா இருக்கேன், ஒன்னும் புரியல. ரெஸ்ட் ரூம் போலாம். சாங் தத்தாவ். ஓகே, which hairstyle sir? Okay, ikan tak timbul. Yes, ikan tak timbul. So Tedika song. Yes, Tedika song. Very good, Tedika song. ஆனா சொன்ன நம்புவீங்களா? அதுதான் நான் எஸ்பிஎம்கே பார்த்தேன். எஸ், அதுதான் என்னோட ஹூக்கே. அந்த பாட்டோட மீனிங் என்னன்னா
ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு யாரு காரணம்னு கேட்கும் போது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க அப்படியே கை காமிச்சுட்டே சொல்றது. சோ pengucapan awamல நீங்க இதை பாய்க்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இந்த சொன்ன பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை எழுதி வச்சுக்கிட்டு இல்ல கூகுள்ல தட்டிக்கிட்டு உங்க டீச்சர்ட்ட போய் கேளுங்க. ஜகு இந்த மாதிரி பந்தோன் வச்சு நான் pengucapan awam செய்ய போறேன் பாருங்க, நானே டிப்ஸ் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யுங்க. எல்லாரும் நம்ம ஆளுங்க நம்ம பிள்ளைங்க தானே, செய்யுங்க, வித்தியாசமா செய்யுங்க. எப்ப பாரு டாபிக்ல வந்துட்டு படா ஏரா குளோபலிசாசி மாடர்னிசாசி எல்லாம் சாசி 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 தான் வரும். சோ நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம், தப்பு இல்ல. ஓகே. சோ இது pengenalan. ஓகே. penutupல rumusan கண்டிப்பா இருக்கணும். நான் அது அப்புறமேல சொல்றேன். ஐயா 7வது கிட்ட இருக்கீங்க. ஓகே. வாட் நேமா bangau o bangau, அந்த பாட்டு பேர் வந்து bangau o bangau. ஓகே. latihan konsisten. Pengulangan adalah kata kunci kelancaran, persembahan, penuh jiwa dan karisma. யாரு சார் karisma? karisma தானே, அப்புறம் சொல்றையா? ஓகே. சோ latihan consistent அப்படின்னா என்னதுன்னா, நீங்க அந்த ஸ்கிரிப்ட ஆஃப் ஆல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆஃப் ஆல் பண்ணிட்டேன், நான் போய் ரெக்கார்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா நீங்களே பாதி அது ரிஸ்க். ஒரு வாட்டி ஆஃப் ஆல் பண்ணிட்டீங்கன்னா, எஸ் சீரியஸா கேமராவை தட்டி விட்டு சும்மா வீட்டு ட்ரெஸ்ஸோட மைக்க வச்சுக்கிட்டு பேசுங்க. முதல்ல அப்படியே நின்றுட்டு அமைதியா பேசுங்க. Oke, selamat sejahtera kepada para hadirin. Nama saya Satisra Lalaki Chandra dari Sekolah Jenis Kebangsaan Tamil St. Mary Paribunta. Tajuk pada hari ini adalah பரவாயில்ல, அப்படியே பிளாட்டா தான் பேசுவீங்க, பரவாயில்ல பேசுங்க. வாட்டி பேசுங்க. பேச 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 உங்களுக்கே தெரியாம அந்த ஃப்ளோ வந்துடும், அந்த லஞ்சாரான் வந்துடும். சோ வாட்டி யூ ஆர் சக்சஸ். ரெண்டாவது வாட்டி நீங்க எதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுவீங்க? ஓகே, நான் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்பீட் ஆப் போகணும். மூணாவது வாட்டி எப்படி தான் பண்ணுவீங்க? அப்பதான் உங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? Selamat sejahtera சொல்ல முடியுமா அப்படி? ஓகே, Selamat sejahtera para hadirin சொல்ல முடியுமா? para hadirin எழுதி ஓடிடுவாங்க. ஓகேவா? சோ அழகா பொலைட்டா ஒண்ணு வந்துட்டு Selamat sejahtera இல்லனா வந்துட்டு வணக்கம். ஓகே, மலையாள சாரி. சோ Selamat sejahtera para hadirin. para hadirin கொஞ்சம் பேன் பண்ணணும். அதுக்கு ஜப்பான் மாரி வந்து நம்ம ஃபுல்லா பேன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. போக்கேல ஏதாவது நேம் டேக் அப்பதான் பட்டார்னு விழுவோம். சோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும். Okay, where's the close dates? 9. Polite and kind. Yes. Okay. Sir, can you move? Oh, okay. I move. Okay. So இதெல்லாம் வந்துட்டு நான் இப்பயும் சொல்றேன், இந்த 8மே வந்துட்டு நீங்க ஒரு ஸ்டெப்ல செஞ்சீங்கன்னா முடியாது. அஃபால் டெய்லி அது சொல்லுங்க. டெய்லி சொல்லி அப்படியே 1 by 1 இம்ப்ரூவ் பண்ணுங்க. கடைசியா நீங்க ரெக்கார்ட் பண்றப்போ உங்க வீடியோவை நீங்களே பாருங்க எவ்வளவு நல்லா வரும்னு. ஓகே. பிரதர் அடுத்தது எஸ். ஓகே. இது கொஞ்சம் ஓகே. இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் மாசா கோல்டன் ரேஷியோ. இது அஃப்கோர்ஸ் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் யாருக்கு தெரியும், நான் ட்ரை பண்றேன். இப்போ உள்ள பிள்ளைங்களா சரியான அட்வான்ஸ், ரொம்ப புரிஞ்சிடும். ஓகே. 15% pendahuluan salam protokol menarik perhatian. அதாவது நம்ம வந்துட்டு ஹார்மாட் தத்தாமுன்னு சொல்லுவோம். ஹார்மாட் தத்தாமுன்னா யாருன்னா நம்ம பேச்சை கேட்க வந்திருக்காங்களே அவங்கள வந்துட்டு ஹார்மாட் பண்றதுக்கு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது ஜஸ்ட் 15%. penutup வந்துட்டு rumusan. ஓகே, இந்த 75% இந்த வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் இருங்க. ஓகே, சோ இந்த வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. உங்களோட pengucapan awamல uraian fakta இருக்கணும், புக்தி இருக்கணும், contoh இருக்கணும். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் அப்புறமேல கேட்பேன். uraian fakta இருக்கணும், புக்தி இருக்கணும், contoh இருக்கணும். இது மூணுமே இருந்தா தான் உங்களோட pengucapan awam நம்புவாங்க. ஓகேவா? ஓகே, நான் தாஜோலாம் அப்புறம் காமிக்கிறேன். தாஜோலாம் அப்புறம் காமிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே. சோ வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து இந்த காம்படிஷன் பத்தி நிறைய கேக்குறீங்க, எப்ப சார் எல்லாத்தையும் சொல்லணும்னு.
இதெல்லாம் வந்துட்டு எண்ட் ஆஃப் செஷன் எம்சி வந்துட்டு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டு எம்சி சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுசாருங்க. ஜூம் 28 கைனஸ் ரைட். ஓகே சார், கேன் யூ ரிப்பீட்? ஓகே, how many words sir? ஓகே 4 to 5 minutesல இருக்கணும். இந்த 3 வேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே பிரதர், கீழே போங்க. இதெல்லாம் நான் அப்புறமேல சொந்தோட உங்க காமிக்கிறேன். ஓகே, இது அப்படியே மேல வந்து, இது அப்படியே மேல போயிடும். இந்த 4 5 6 இருக்குல்ல, அது அப்படியே காமிச்சிருங்க. ஓகே குட். ஓகே, சோ கான்டாக்ட் மாத்தா. கான்டாக்ட் மாத்தானா எப்படி சார்? அப்படியே கண்ணை முழிச்சுக்கிட்டு மின்னுக்கு பாரா ஹடீரன் வந்து அவருக்கு பயப்படுற அளவுக்கு பார்க்க கூடாது. சும்மா நார்மலா கேஷுவலா பார்க்கணும். கேஷுவலா பார்க்கணும் எப்படி சார்? மேல கண்ணு மூடி ஆடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்யா சார் சொல்லிட்டாரு பார்க்கணும்னு, அதுக்குன்னு வீடியோ ஃபுல்லா கண்ணே சிமெண்டாம பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பயந்துருவாங்க. அதுக்குன்னு கண்ணை இப்படி 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 சிமெண்ட்டிட்டே இருந்தாலும் அதுவும் மார்க்ஸ் போயிடும். கரெக்டா அழகா ஓகே, அந்த கண் மூவ் பண்ணும் இருக்கணும். ஓகே ஓகே குட். ஓகே, ரெண்டாவது கெராக்கன் தாங்கன். ஓகே, கெராக்கன் தாங்கன்னா என்னதுன்னா நம்மளோட ஹேண்ட் மூவ்மெண்ட். ஓகேயா, ரொம்ப வந்துட்டு ஹேண்ட் மூவ் பண்ணது ரொம்ப நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூட ஆடியன்ஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் போயிடும். ஸோ எந்த நேரத்துல நம்மளுக்கு ஹேண்ட் மூவ்மெண்ட் உங்க தாஜோவை பொறுத்து இருக்கு. ஓகேவா, இப்ப நான் கூட சொல்ல உங்க தாஜோவை பொறுத்து இருக்கு. நான் உங்களை காமிக்கலையா, அந்த மாதிரி தான். எப்ப பாரு உங்களுக்கு சும்மா இப்படியே செஞ்சுக்கிட்டு தானே எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன சார் சும்மா இப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. சோ ஃபோக்கஸ் போயிடும். ஓகே ஓகே குட். அடுத்தது மீமே முக்கா ப நம்பேலன். ஓகே, மீமே முக்கானா என்னதுன்னா திடீர்னு வந்துட்டு உங்களோட முச்சாப்பான் அவாம்ல வந்துட்டு நீங்க ஒரு சுனாமி பத்தி பேசுறீங்க. சோ சுனாமி வந்துட்டு ஒரு பேட் நேச்சுரல் டிசாஸ்டர்லாம். ஓகே, பெஞ்சானா அலாம். அங்க போயிட்டு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாது. ஓகே, படா தாவும் 2006 செப்புத்தல மலாண்டா சுனாமிய சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிரும். ஓகே, சோ நம்ம அதுக்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டலாம் சொல்லக்கூடாது. அந்த வாய்ஸ், அந்த இன்டோனாஸ், ஓகே, இதெல்லாம் இதுதான் வரும். இதெல்லாம் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். மேக்சிமம் ஜூம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஜூம் பண்ணனா எனக்கு தெரியல. ஓகே, penampilan penampilan பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கூல் ட்ரெஸ் தான், ஸ்கூல் யூனிஃபார்ம். ஸ்கூல் யூனிஃபார்ம் உங்களோட டிஷர்ட் கேனோ இல்ல, ஏன்னா யூ ஆர் பப்ளிக் ஸ்பீக்கிங். pengucapan awam. ஓகே, சோ முடிஞ்சா ஸ்கூலோட யூனிஃபார்ம் பிளேசர் கண்டிப்பா இருக்கும், பிஞ்சாம் வாங்குங்க. டாய் இருக்கும், பிஞ்சாம் வாங்குங்க. எல்லாரும் நேம் டேக் வச்சிருப்பீங்க, நேம் டேக் வாங்குங்க. உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஒன்று தரேன். இப்ப எல்லா ஸ்கூல்லயும் வந்துட்டு அந்த மலேசியா ஜாலோகமிலா கொடுத்துருக்காங்க தெரியுமா, அந்த ஜாலோகமிலா பேட்ச், அதை போடுங்க. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த ஒரு நாட்டுக்காக பேசுறீங்க. அப்போ ஒரு நாட்டுக்காக நீங்க பேசும்போது அந்த ஐடென்டிட்டி நேஷனல் இருக்கணும். ஓகேவா, ஐடென்டிட்டி. அப்ப நீங்க போட்டீங்கன்னா ஜட்ஜுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜட்ஜு பாப்பாங்க, வாவ் இந்த பையன் வந்துட்டு YB ஃபட்னி நான் சொல்றதை ரொம்ப ஃபாலோ பண்றான், போட்டிருக்கான் பாருங்க ஜாலோகமிலாம். சோ இப்ப நம்பிலானுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே குட். அடுத்தது எஸ், இது ரொம்ப முக்கியம். வோக்கல் ஆர்டிகுலாசி கெச்சிண்டான். ஓகே, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வோக்கல் jaga kelantangan intonasi kelajuan suara. நல்லா புரிஞ்சுக்கோங்க. jaga kelantangan intonasi dan kelajuan suara. புரிஞ்சா? வோக்கல் jaga kelantangan intonasi dan kelajuan suara. இந்த மாதிரி படிச்சீங்கன்னா யாருக்குமே புரியாது. ஓகேவா, சோ நீங்க menekan பண்ணணும். வோக்கல் jaga kelantangan, koma இருக்குல, ஸ்டாப். jaga kelantangan intonasi dan kelajuan suara. அப்படின்னா என்னதுன்னா அந்த வோக்கல் உங்க வாய்ஸை வந்துட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது ஆர்டிகுலாசி. ஆர்டிகுலாசியோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? ஓகே, எஸ், AIEOU, எஸ், வெரி குட். அதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே, சோ ஆர்டிகுலாசினா என்ன தெரியுமா? இப்ப நான் ஒரு வேர்ட் சொல்றேன், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் புக்ல எழுதுங்களேன். அந்த வேர்ட்ஸ்ல நான் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் புக்ல எழுதுங்க. ஆர் 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 ஏ கே
RAKYAT. RAKYAT. திருப்பியும் சொல்றேன், RAKYAT. எஸ், யாரு? தனா டைப் பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஓகே, இதை நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க? ராக்யாட். யாரெல்லாம் அதை வந்துட்டு ரக்யாட்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. ரக்யாட். சாரி, கையை தூக்குங்கன்றல, டேப் பண்ணுங்க. யார் யார் வந்துட்டு ரக்யாட்னு சொல்றீங்களோ அதெல்லாம் டேப் பண்ணுங்க. ரக்யாட். யாரெல்லாம் ரக்யாட்னு சொன்னீங்களோ டேப் பண்ணுங்க, இல்ல மீன் அனுப்புங்க. எஸ், அதுக்கு அதை வந்துட்டு நம்ம ரக்யாட்னு சொல்ல மாட்டோம்யா, ரக்யாட்னு வராது. ஏன்னா கே அண்ட் ஒய் ரெண்டுமே வந்து கான்சோனன்ட். ஓகேவா? கே அண்ட் ஐ ரெண்டுமே கான்சோனன்ட். அப்ப அந்த கே சவுண்ட் இருக்குல்ல, அந்த கேவை வந்துட்டு நம்ம அப்படியே மறைச்சிருவோம். அப்ப சொல்லும் போது ராயாட். எஸ், எக்ஸாக்ட்லி. நான் வந்துட்டு கொமையில பார்த்த போட்டிருந்தாங்க. எஸ், ராயாட். எஸ், ராயாட். அப்ப நீங்க பொங்குச்சாப்பானாவும் சொல்லும் போது ரக்யாட் மலேசியான்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு. ஜட்ஜுக்கு அது ரக்யாட் மலேசியாவா? அது ராயாட் மலேசியா. ராயாட் மலேசியா. ஓகே, ராயாட். எழுதும் போது கே வரும், சொல்லும் போது கே வராது. ஓகே சார், இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இத பாருங்க, டிபிபின்னு போட்டிருக்க பாத்தீங்களா, டேவான் பாசா டன் புஸ்தாக்கா. இப்ப பக்கத்துல பேரண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேளுங்க. மா, முன்ன ஒரு பச்சை டிக்ஷனரி இருக்கும், பச்சை கலர் டிக்ஷனரி, காமோஸ் டேவான். பச்சை கலர் டிக்ஷனரி, சோப்பு கலர் டிக்ஷனரி. அந்த ரெண்டு டிக்ஷனரி வச்சுதான் நாங்க முன்ன மலாய் படிச்சோம். ஓகேவா? அந்த டிக்ஷனரியில தான் எல்லாமே இருக்கும். எஸ் எஸ். இதெல்லாம் சொல்லி பழகணும்யா. ஓகே, ஏன்னா பிஎம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு செகண்ட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ பிஎம்லாம் செகண்ட் லாங்குவேஜ். நான் போய் சொல்ல, நான் தமிழ் ஸ்கூல் தான். எனக்கும் ஆரம்பத்துல ஸ்கூலா மனுங்கா போகும்போது, சரி இதை வந்து உங்களுக்கு ஃபன்னா சொல்றேனே, நான் ஆரம்பத்துல ஸ்கூலா மனுங்கா போகும்போது ஸ்டாண்டர்ட் 6 முடிஞ்சு பொம்மான் போகும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம். 14 வயசு rambut 14 வயசுல இருந்து டூடோனா உட்கார்றது. நான் எங்க உட்காந்துருக்கேன்? நாக்காளியில தான் உட்காந்துருக்கேன். புரியுதா? ஏன்னா தமிழ் ஸ்கூல்னு சொல்ல நம்மளுக்கு அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப குறைவு. அப்புறம் போக போக மலாயங்காரம் கொடுங்க பேசி, இந்த மலாய் டிராமா பார்த்து, இந்த டேவான் மனுஷாருக்க புக்கை படிச்சு, எஸ்ஏ நான் சொந்தமா செஞ்சு பார்த்துட்ட போய் நானே கொடுப்பேன். ஜெகு எனக்கு இதை செக் பண்ணி கொடுங்க, ஜெகு இதை போய் எனக்கு செக் பண்ணி கொடுங்க. அப்பதான் அவங்க சொல்லி கொடுத்து நான் அப்படித்தான் கத்துக்கிட்டேன். ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளா வந்து முயற்சி செய்யற வரைக்கும் நம்ம வந்துட்டு ரொம்ப போக முடியாது. ஓகேவா? நம்ம ரொம்ப தூரம் போகணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம கடினமா உழைக்கணும். கடின உழைப்புக்கு அப்புறம் தான் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை செய்யணும். ஓகே ஓகே, குட். ஸோ உன்சொற்க சிண்டான்னு சொல்லும் போது நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு ஜோக் பண்ணணும், ரொம்ப ஜோக் பண்ணக்கூடாது. இந்த ஜோக் பண்றதுக்கு தான் நான் இங்க வச்சிருக்கேன். எத்திகா dan pantang larang. ஜோக் பண்றேன்னு சொல்லிட்டு டாபிக் அகாமா பெர்கauman politik. தயவு செஞ்சு எந்த ஒரு அகாமா பத்தியும் நீங்க பேசாதீங்க, எந்த ஒரு பெர்கauman பத்தியும் பேச வேணாம், எந்த ஒரு பாலிட்டிக் பத்தியும் பேச வேணாம். ஏன்னா நாளைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஹுராயான் புக்தி சொந்தம்னு சொன்ன தெரியுமா, இதெல்லாம் நீங்க பேசும் போது கூகுள்ல தேடும் போது கண்டிப்பா இந்த 3 வார்த்தை தான் வரும். தயவு செஞ்சு அதை சொந்தவா எடுக்காதீங்க. ஓகே. ரெண்டாவது, ஹொர்மாத்தி சும்மா பிஹான்னு சொல்லும் போது உங்களோட பங்குச்சாப்பான் அவ்வாம்ல யாருமே எல்லாரையும் மரியாதையா பேசுங்க. ஓகேவா? நீங்க தான் பெருசுன்னு காமிக்கிறதுக்காக யாருமே நம்ம சிறுமை பண்ண வேண்டாம். அது நல்ல பழக்கம் இல்லை. ஓகே, போட்டியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி. ஓகே, நம்ம தான் அந்த பிக் காமிச்சிக்கிறதுக்காக யாரையும் ஸ்மால் பண்ண வேண்டாம். ஓகே. மூணாவது, முருசான் மாசா வளவளெல்லாம் பேசக்கூடாது, ஷார்ட்டா பேசிட்டு போயிடும். ஓகே ஓகே. இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்துட்டு டைம் சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நான் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் காமிச்சிக்கிறேன்.
Okay. ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் செஞ்சதுலா. ஸோ வந்துட்டு டைட்டில் இங்கே மேலே போகும். ஓகே, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டைட்டில் வந்துட்டு பிராணன் இபு பாப்பா dalam kecemerlangan pendidikan murid. சொன்னல அதுதான். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் dan selamat sejahtera. சார் நாங்க தமிழ் ஸ்கூல் சார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா சார்? வேண்டாம். ஆனா யாருக்கு தெரியும் இந்த குரூப்ல யாரா இந்தியன் முஸ்லிம் இருந்தீங்கன்னா அவங்க கேட்கலாம்ல. ஸோ இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ன்ற வார்த்தை வந்து ஒன்லி ஃபார் அகாமா இஸ்லாம். யாரெல்லாம் அகாமா இஸ்லாம் இல்லையோ சொல்ல வேண்டாம். அகாமா இஸ்லாம்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி நோ. ஸோ யாரெல்லாம் இந்தியன் முஸ்லீம் இல்ல முஸ்லிம்ஸ் லே பீப்புள்ஸ் ப்ளீஸ் கேரி ஆன் வித் த வேர்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். பிரச்சனையே இல்லை. ஓகே, ஏன்னா சில பேர் படிக்கிறாங்க தமிழ் ஸ்கூல்ல நாய்க்காரவங்க. ஓகே, நான் சொல்லல ஹார்மாட் தத்தாமோ இதுதான் ஃபர்ஸ்ட் petikan அதுதான் வரும். Yang dihormati barisan guru rakan-rakan sekalian serta hadiri yang saya kasihi. Hari ini saya ingin berkongsi tentang peranan ibu bapa dalam kecemerlangan pendidikan murid. ஷார்ட்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து pendahuluan. ஓகே, இந்த pertama வாங்கலையா? ஓகே, ஒரே ஒரு சிம்பிளானது காமிக்கிறேன். ஓகே, ஒன்னு சிம்பிளா காமிக்கிறேன். ஓகே, pertama இப்ப என் டைட்டில் வந்துட்டு பிராணன் இபு பாப்பா. Pertama penanda wacana. Pertama ibu bapa berperanan sebagai pembimbing utama. Fakta. Mereka mengajar nilai disiplin, rajin belajar dan menghormati guru. Huraian. Contohnya, seorang bapa yang memastikan anaknya menyiapkan kerja sekolah setiap malam akan melatih anak itu menjadi murid yang bertanggungjawab. Contoh, peribahasa Melayu menyebut melentur buluh biala dari rebungnya. Peribahasa, unsur gaya bahasan சொல்லுவாங்க. Didikan awal daripada ibu bapa akan membentuk anak-anak menjadi insan cemerlang. Penutup. ஒரு பத்திக்கான நீங்க ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக். ஓகே கிளாஸ். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு தான். அடுத்த வாரம் வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்மளோட எம்சி வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ சொல்லுவாங்க. ஓகே, டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே, யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சா நீங்க கேட்கலாம். சார் கேன் மூவ் லிட்டில் பிட் ஆஃப். சரியா, நந்துறியா? ஓகே, நாட் கிளியர் சார், நாட் கிளியர். இதெல்லாம் வந்துட்டு நான் குரூப்ல போடுறேன். ஓகேவா? ஹேர் ஸ்டைலா? ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் நார்மல் ஸ்டைலா? ஓகே ஓகே. ஸோ கிளாஸ் தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய், டேக் கேர். பை. ஹாய் ஹலோ வணக்கம். ஹலோ ஹாய் வணக்கம். ஓகே ஆல்ரைட். ஸோ நான் நிறைய காமெண்ட் பார்த்தேன். நிறைய பேருக்கு வந்து இந்த ஐகான் பிச்சாரா அதாவது புத்தாண்டிங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்கேன். அதுக்கு முன்னுக்கு இன்னைக்கு மதர்ஸ் டேல. ஸோ மதர்ஸ் டேக்கு மதர்ஸ் வந்து என்ன நான் சொல்லுவேன் கமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ நம்ம அதை கமெண்ட் பார்க்கலாமா? ஓகேண்ணா, எனி கமெண்ட்? வணக்கம் வணக்கம். ஹாய். எஸ் மதர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க மதர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? ஹாப்பி மதர்ஸ் டே. வாவ், மதர்ஸ் டே. எஸ். ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம மதர்ஸ் மதர்ஸ்க்காக நம்ம வீடியோ செஞ்சிருக்கோம். ஸோ மறக்காம நம்மளோட பேஜுக்கு போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஃபுல்லா அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்கா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ மதர்ஸ் டே இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஸோ தி செகண்ட் திங் இஸ் இந்த ஐகான் பிச்சாரை பத்தி நம்ம வந்து அதாவது நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், நிறைய கேள்விகள் பார்த்தேன், நிறைய வந்து எப்ப ஸ்டார்டிங் எப்ப வந்து எண்டிங் எல்லாமே கேட்டிருந்தேன். ஸோ எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த மதர்ஸ் டே வீடியோ வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தரேஷன் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா? அந்த வீடியோக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்க, நீங்க உங்க அம்மாவுக்கு என்ன விஷ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி. சரிங்களா? அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நீங்க மறக்காம செஞ்சிடணும். இப்போ எஸ், எந்த விஷ் வந்து நல்ல விஷா இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அதை பின் பண்ணி வச்சிருவோம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ஐகான் பிச்சாராவை பத்தி பேசுவோம். ஓகேவா? யாருக்கெல்லாம் வந்துட்டு இதுல நம்ம என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், இது எப்படி ஆரம்பிக்கிறது, இதோடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் தெரியாம இருக்கோ, நீங்க எல்லாரும் வந்து இந்த பேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிரீன் பேக்ரவுண்ட்ல ஒருத்தர் எந்திரிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும்.
ஓகேவா? அந்த வீடியோல ஐகான் பிச்சாராவை பத்தி A to Z ஃபைனல் வரைக்கும் சரிங்கான் சத்து சரிங்கான் டுவோ அண்ட் ஃபைனல் இத பத்தின முழு விவரங்களை அங்க உங்களுக்கு எடுத்து வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு குறிப்பு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நம்மளுடைய அப்டேட்டட் டேட் வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? கீழே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அப்டேட்டட் டேட் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதை நீங்க டேக் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த டேட்ல தான் நம்மளுடைய இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா அது மட்டும் இல்லாம வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோல என்ன புரிஞ்சுது, என்ன வந்து நீங்க அந்த வீடியோல ஃபுல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்க அப்படியே கமெண்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் லைக் குட், நல்லா இருக்கு, அமேசிங், சூப்பரா இருக்கு அப்படின்னு பண்ணாம அந்த வீடியோல என்ன மொத்தமா உங்களுக்கு புரிஞ்சுதுன்றத கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கியூட் எமோஜிஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். Yes. ஓகேவா? And the first thing, அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு கியூட்டான ஃபன்னான ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே ஓகே, சோ இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தோம். சோ யாருக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் வேணும், இந்த 1000 people இருக்கீங்களா, ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா இப்போவே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, எஸ், இதுதான் நம்ம ஓவரால் நம்மளுடைய தஹப் டூருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே ரெண்டாவது செஷன் நடக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது செஷன்ல வந்துட்டு 17ஆம் தேதி உங்களுக்கு இந்த ரெண்டாவது செஷன் நடக்கும் ஃபார் தஹப் சத்து அண்ட் தஹப் டூர். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரைட். சோ கைஸ், புதுசா ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாலோ பண்ணாதான் நெக்ஸ்ட் கிளாसेस எல்லாமே உங்களால ஜாயின் பண்ண முடியும். வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, சோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம அந்த வீடியோல புரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ அம்மாவுக்கு விஷ் பண்ண மறந்துடாதீங்க. எஸ், அண்ட் நீங்க தேட போற வீடியோ வந்து பின் பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பின்ல இருக்கும், பார்த்து தெரியும். ஓகே, thank you. ஓகே then, and with that, thank you so much. உங்க எல்லாரையுமே நாங்கள் அடுத்த லைவ் செஷன்ல மீட் பண்றோம். பை பை. வாங்கியிருக்காங்க நம்மளோட